மாமா, அந்த வீட்டுக்கு போக உங்களுக்கு சம்மதம் தானே? ஒரு நல்ல நாளா பார்த்து கணபதி கோபம் பண்ணிட்டு அங்க போயிரும். சக்தி, ஒரு மாட்டோட திசுவை வச்சே புது மாட்டை பொறுக்க வைக்கிற காலம் இது. நான் ஆசைப்பட்ட நீங்க எனக்கு கிடைக்கலனாலும் உங்க கருவை நான் சுமந்தே ஆவேன். அட எதுக்கு கூச்சப்படுற? எங்க நான் நினைச்ச மாதிரி நடந்துற போகுது, வாங்க போவோம். ஏன் வெக்கப்படுற? நீ ரொம்ப அழகா இருக்க, வெக்கப்பட்டது போதும். ஏன் வெக்கப்படுற? எடா கையா. உள்ள போடி போடி. அட ஏன் லட்சுமி இப்படி கோவப்படுற? பாரு, நீ கட்டிக்க போறது என்ன அத மனசுல வச்சுக்கிட்டு. ஏ லட்சுமி, மாப்பிள்ளை ஏதோ தெரியாம அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு பேசாம இரு. அத்தை, லட்சுமி ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுது, சொல்ல விடுங்க. ஏய், நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. நீ இப்ப பண்ண காரியம் மூத்த மருமக மாதிரியா இருக்கு. மருமகனா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? இந்த வீட்டுக்கு இன்னொரு மக மாதிரி. என் தங்கச்சிங்கெல்லாம் உன் தங்கச்சிங்க மாதிரி. அத மனசுல வச்சுக்கிட்டு பழகு. இங்க பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சதே என் தங்கச்சி மோகனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்காக நான் நினைச்ச வாழ்க்கையை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கேன். அது புரியாம நீ என் தங்கச்சி கைய பிடிக்கிற. பொண்ணுங்கன்னா உடனே கைய பிடிச்சிருவியா? ஏன், உங்க அம்மாவும் ஒரு பொம்பளை தானே, அவங்களும் புடவை தான் கட்டிருக்காங்க, போய் அவங்கள கட்டிப்பிடி. உனக்குதான் புடவைய பார்த்தாலே கை அரிக்கும். போ, போய் உங்க அம்மாவை கட்டிப்பிடி போ. என்ன முறைக்கிற? முடியாதுல்ல? அதுதான் உறவுங்கிறது. அத மனசுல வச்சுக்கிட்டு மரியாதையா நடந்துக்கும். நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அப்படியே அரைஞ்சிருக்க. என்ன கட்டிக்க போறவங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை சும்மா விடுறேன். வெளியே போ. வெளிய. இது வரைக்கும் நான் பொண்ணுங்களை அடிச்சுதான் பழக்கம். அடிச்ச உடனே அனுப்பிச்சுப்பேன். அதுக்கு அவங்க கேட்டதை விட அதிகமா பணத்தையும் கொடுத்துருவேன். அதுக்காகவே எனக்கு சுகம் கொடுக்கறதுக்காக பவுடர் போட்டுப்பாங்க, மல்லிகைப்பூ வச்சுப்பாங்க, இனிக்க இனிக்க பேசுவாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்த வாசத்தை பார்த்தேன். இப்பதான் முதலா உங்ககிட்ட பாசத்தை பார்க்குறேன். என்னை மன்னிச்சிரு. இந்தா, என்னை மன்னிச்சிரு. நல்ல பையனை பெத்து வளர்த்து வச்சிருக்கா அவங்க அம்மா. சம்மந்தியா சம்மந்தி, நல்ல சம்பந்தம் வந்து நமக்கு வாச்சிருக்கு.
லட்சுமி சொல்றதுலயும் நியாயம் இருக்குடி. நீதான் பையனுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து அவனுக்கு எடுத்து வச்சிருக்க. தப்பு பண்ணிட்டங்க. இப்ப நம்ம பையனை திருத்த நம்ம வீட்டுக்கு லட்சுமி வரப்போறா. இனிமே என் பையன் தெரிஞ்சிருவான்னு நம்பிக்கை வந்துருச்சு. லட்சுமி பேசின பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம நம்ம பையன் போனதை பாத்தீங்கல்ல. அப்படிப்பட்ட லட்சுமிய நாம கண்டிப்பா கண்ணு கருத்துமா பாத்துக்கணுமா. நாம எப்பவோ செஞ்ச புண்ணியம்தான் லட்சுமி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. இனிமே நம்ம குடும்பம் நல்லா இருக்குங்க. மாடசாமி எப்படி இருக்க? நல்லா இருக்கையா? ஆஹா. நீங்க மறுபடியும் இங்க வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா நான் மாடசாமிம்மா. அம்மா நான் மாடசாமிம்மா. அம்மா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வள்ளியம்மா மாடசாமிம்மா. ஐயா அம்மா எப்ப குணமாவாங்க ஐயா? அவங்க என்ன டேய் மாடசாமி மாடசாமின்னு கூப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க. அம்மாவை குணமாக்க தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்படிங்களா ஐயா? சீக்கிரமே அம்மா குணமாயிடுவாங்க. சந்தோஷங்க ஐயா. கணபதி ஹோமம் பண்றதுக்கு ஐயர் வந்துட்டாரு. அவர் அப்பவே வந்துட்டாருங்க ஐயா. உள்ள பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? சரி உள்ள போலாமா? போலாம்ப்பா. வாங்க வாங்க வாங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். வணக்கம். சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டு சுவாமிக்கு விளக்கேத்திட்டு கணபதி ஹோமத்தை ஆரம்பிச்சிடலாம். வாங்க வாங்க போலாம். வாங்க. வள்ளியம்மா தான் விளக்கேத்தணும். இவ முடியாம இருக்கிறதுனால மூத்த மருமகன் நீங்க தான் விளக்கேத்தணும். நெல்லு யார் இந்த பொண்ணு? என் வீட்டுல என் பொண்ணு தங்கம். நீ மட்டும்தான் விளக்கேத்தணும். வள்ளியம்மைக்கு இங்க வந்ததுமே பழைய ஞாபகம் வந்துடுச்சு. இங்க தங்கம் தானே விளக்கேத்துவா. அவ சரியா சொல்றா பாரு. இந்தா நீயே விளக்கேத்து.
சாரி கட்டினா தங்கம் மாதிரி தெரியுதா? அதுக்கு தான் இதை கட்டிக்கிட்டு வந்தாளா? இது தெரிஞ்சிருந்தா நானும் ஹாஃப் சாரி கட்டிக்கிட்டு வந்திருப்பேனே. கடவுளே, என் மருமக லட்சுமி வள்ளியம்மை குணமாயிருவான்னு நம்பி எங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த வீட்டுல வள்ளியம்மை சந்தோஷமா இருந்து நான் பார்த்திருக்கேன். மறுபடியும் அந்த சந்தோஷம் வரணும். சீக்கிரம் வள்ளியம்மை குணமாகணும். அவளுக்காகத்தான் நான் இன்னும் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க பூஜை ஆரம்பிச்சிடலாம். வாங்க. கூட்டிட்டு வாங்க. ஏய் அனுஷ்கா, நான் தெரியாம தான் கேக்குறேன். சக்தி மனசுல இடம் பிடிக்க நீ எழுதி கொடுத்தத பேச சொன்ன, பேசுன. மெதுவா பேசுடி. சரி சரி விடு. அதே மாதிரி உங்க அப்பா மனசை மாத்த இதே மாதிரி பேசி ஆகணுமா? நான் எழுதி கொடுத்தத மனப்பாடம் பண்றதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. இத நீ உங்க அப்பா கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே பேசலாமே. அதை விட்டுட்டு ஏன் மூலமா எதுக்கடி சுத்தி வளைச்சு பேசணும்? எங்க அப்பா கிட்ட நேர்ல பேச முடியாதத போன்ல பேசலாம். போன்ல பேசினா அவரோட ரியாக்ஷன் என்னன்னு உடனே பார்க்க முடியாதுல்ல. இப்போ நீ பேச, அதுக்கு நான் பதில் சொல்ற மாதிரி என் மனசுல இருக்கிறத அவர் காதுல போட்டு வச்சா அவரோட ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிரும்ல. உடனே ரூட்டை மாத்தி பேசலாம்ல. நான் என்னதான் ரூட்டு மாறினாலும் நான் போற இடம் சக்தி இருக்கிற இடமா தான் இருக்கும். டிராவல்ஸ்காரன் பொண்ணுன்றத கரெக்டா ப்ரூவ் பண்றடி நீ. நீ என்ன பாராட்டினதெல்லாம் போதும். எங்க அப்பா வர ஆரம்பி. அனுஷ்கா, நீ நல்லா இருக்கணும்னு தானே உங்க அப்பா உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதை ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏய், இத்தனை வருஷமா என்ன கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த எங்க அப்பா அம்மா விட்டுட்டு யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்றியா? என்னாலலாம் முடியாதுடி. பொண்ணுங்கன்னா பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போய் வாழ்றதாண்டி நம்ம பண்பாடு. அது இதுன்னு பழைய பஞ்சாங்கத்தையே பேசிட்டு இருக்காதடி. ஒரு பொண்ணை பெத்து படிக்க வச்சு ரோட்டோர ரோமியோ கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்தி கஷ்டப்பட்டு வளர்த்தா யாரோ வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்களாம். கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே கணவனே கண்கண்ட தெய்வம்னு அந்த வீட்டுல போய் மாடா உழைப்பாலாம். மாடா உழைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் எங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு எப்படிடி போவேன்? எங்க அப்பாவும் அம்மாவும் என் மேல உயிரே வச்சிருக்காங்க தெரியுமா? அதுவும் எங்க அப்பா என் மேல அவ்வளோ உயிர் வச்சிருக்காரு. அவங்க 2 பேரையும் பிரிஞ்சு போக சொல்றியே, எப்படி முடியும்? நீயே சொல்லு. ஆம்பளை இல்லாத வீடுன்னு பையன் மாதிரி வளர்த்த எங்க அப்பாவை விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? அதனாலதான் கல்யாணம் வேணான்னு சொன்னேன். பேசுடி. இரு. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்காம கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துற போறியா? ஒரு பொண்ணா எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதா என்னோட கடமை. எங்க அப்பாவோட ஆசை என்னன்னு தெரியுமா? பேரன் பேத்திங்களை கொஞ்சணும், அவங்களோட விளையாடணுங்கிறது தான். அதை நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப உங்க அப்பா கிட்ட நீ ஏன் கல்யாணம் வேணான்னு சொன்ன? ஆமா, எங்க அப்பா பாக்குற மாப்பிள்ளை எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோடயே கூட்டிட்டு போறதுலயே குறியா இருக்காங்க. அதனாலதான் கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடி. கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற, ஆனா உங்க அப்பா பாக்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற. நீ யாரதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? ஸ்ட்ரெயிட்டா தான் சொல்லேன்டி. என்னடி அமைதியா இருக்க, சொல்லுடி. எங்க வீட்ல குடி இருக்காருல சக்தி. என்னது சக்தியா? இல்ல சக்தி மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். புரியலடி. எங்க அப்பாவுக்கு தான் வயசாயிடுச்சு. என்ன மாதிரி யூத்தோட மனசை புரிஞ்சுக்காம மாப்பிள்ள பாக்குறாரு. நீ ஏன் ஏஜ் குரூப்ல தானே இருக்க, நீயும் என்ன புரிஞ்சுக்கலன்னா எப்படிடி? புரியாம தான் கேக்குறேன்,
சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாடி. நான் சக்தி மாதிரி மாப்பிள்ளன்னு சொன்னது ஒரு உதாரணத்துக்கு தான். அதுக்காக சக்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் சொல்ல வரல. இப்ப சக்தியை எடுத்துக்கோயே, இத்தனை வருஷமா எங்க வீட்லயே வாடகைக்கு இருக்காரு. எங்க அப்பாவை மாதிரியே அவருக்கும் குடிப்பழக்கம் கிடையாது. ஆபீஸ விட்டா நேரா வீட்டுக்கு தான் வருவாரு. கீழே நாங்க இருந்தாலும் அவருக்கு வேண்டியது அவரே சமைச்சுப்பாரு, இல்லனா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுப்பாரு. இதெல்லாம் ஏன்? ஏன்? எங்க குடும்பத்தை பத்தி அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவரு ஒரு ஜென்டில்மேன். அப்படிப்பட்ட ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி அதே மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டோட மாப்பிள்ளையாவே இருந்துருவாரு. எனக்கும் கல்யாணம் ஆன மாதிரியே ஆச்சு, எங்க அப்பாவையும் நான் பாத்துக்கிட்ட மாதிரி ஆச்சு இல்லையா? ஒரே செல்லுல 2 சிம் கார்டு போட்ட மாதிரி 2 in 1. அதுக்காக சக்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல வரல. உனக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். மத்தபடி நான் எங்க அம்மா அப்பா பாக்குற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியா இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு சின்னதா அடிபட்டா கூட நான் 2-3 நாளைக்கு தூங்கவே மாட்டேன் தெரியுமா? இவ்ளோ பாசம் வச்சிருக்க எங்க அப்பாவை கல்யாணம்ன்ற பேர்ல பிரிஞ்சு போசனா எப்படி போக முடியும்? எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் எனக்கு வாங்கி கொடுத்திருக்காரு தெரியுமா? அதே மாதிரி இப்பயும் என் மனசு புரிஞ்சுக்கிட்டு சக்தி மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடி. கொஞ்சம் யோசிச்சு பாரு. சக்திக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியும், எங்க அப்பா என்ன அடிப்பாருன்னு தெரியும், எங்க ஃபேமிலில நடக்கிற எல்லாமே சக்திக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு நான் உறுதியா இருக்கேன்டி. போயிட்டார். எப்படி? ஏய் போதுண்டி, உன் நடிப்பை பார்த்து எனக்கே புல்ல அரிக்குது. எதுக்கும் அசராத உங்க அப்பாவை இப்படி ஆணி அடிச்ச மாதிரி யோசிக்க வச்சிட்டியே. உண்மையிலேயே நீ பெரிய கில்லாடி தாண்டி. இந்தாங்க, இந்த மாலையை வள்ளியம்மா கையில கொடுத்து அவ கையால போட்டுக்கோங்க. நீங்க இந்த மாலையை அவ கழுத்துல போடுங்க. அம்மா கையால ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா தொடர்ந்து சுபகாரியங்களா தான் நடக்கும். உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் சாமி. அக்கா நீங்க வாங்க. இந்தாங்க, கணவனோ மனைவியும் மாலையை மாத்திக்கோங்க. மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. இந்தாங்க, நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. தீர்காயுஷ்மான் பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. என்ன வெற்றி தம்பி, ஏன் தாங்கிறேள்? உங்க மனைவி கழுத்துல மாலையை போடுங்க. ஏய், கட்டின பொண்டாட்டிக்கு மாலையை போட்டு விடுறதுக்கு ஏன்டா இப்படி கூச்சப்படுற? லட்சுமி, நீ முதல்ல உனக்கு மாலை போடுமா.